ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோவாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி ராகவ முரளி கடத்துறாரு அப்படின்னாக்கா எபிசோட் முடிய போகுது, சீரியல் முடிய போகுது அப்படின்னும், அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடக்க முடியாமல் அந்த மாதிரி வீல் சேரில் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வருது அப்படின்னா எபிசோட்டை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். என்னமோ தெரியல, உங்கள்கிட்ட திட்டு வாங்கணுங்கிறதுக்காகவோ தெரியல, இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தோன்னா ராகவ முரளி கடத்தி வச்சுட்டாரு. ஆனால் சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு யாரையும் நீ திட்டிடாதீங்க. ஏற்கனவே நான் போய் உள்ளே பார்க்கும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் படிப்பேன். அதுவும் டெய்லி உங்கள் கமெண்ட்டை படித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தூக்கம் வரும்னா நேற்று கூட பேசியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பயமாக இருக்குது, நீங்கள் என்ன கமெண்டில் பேசியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க, என்ன திட்டிருப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது இந்த ப்ரொமோ போட்டதுக்கப்புறம் தான் போய் படிப்பேன். எது சொன்னாலும் என்னை கொஞ்சம் செல்லமாக திட்டுங்க, ரொம்ப திட்டிடாதீங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் விரும்பி இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி கடத்திட்டாங்க அப்படிங்கும்போது, கடத்துறாங்க அப்படின்னா ராகவ கண்டிப்பாக அபி, ஆகாஷ், அனு 3 பேரும் காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்க கையில் கட்டின அந்த கவுர் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய படம் கமல் படம் ஒன்று பார்த்துருப்போம்ல, வேட்டையாடு விளையாடு, அதில் பார்த்தா ஜோதிகா அப்படி தானே அந்த வில்லனுங்கெல்லாம் போட்டு குழிக்குள்ளார மூடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ராகவ பார்த்தோம்னா மூடி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கயிறை பார்த்தோமே இது நம்ம கட்டின கயிறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த குழியை தோண்டி எடுத்துருவாங்க ராகவ வெளியில். ஆனாலும் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துடும், அதாவது மூச்சு திணறல் மாதிரிலாம் இருக்கும். அவள் ஒருவேளை ராகவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் ராகவ மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்காக முரளி அந்த ஹாஸ்பிட்டல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டு தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்கு வெர்ஷனில் அஞ்சலிக்கு குழந்தை பிறந்து அவங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் முரளி ஹாஸ்பிட்டலில் நிறைய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த சீரியல், அதாவது தமிழ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகவ ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முரளி ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. நான் யோசித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் என்னை சண்டை போட போகிறீங்கன்னு தெரியல. ஈவினிங் வரக்கூடிய கமாண்டை வச்சு பார்த்துக்குவோம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்கள்கிட்ட திட்டு வாங்கினாலும் நான் இன்னொரு ப்ரோமோ கண்டிப்பாக நீ நான் காதலை பற்றி சாயந்தரம் ஒரு தடவை பேசலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள், இவ்வளோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியலை ஏன்ப்பா முடிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக எங்கேயுமே இருந்து எனக்கு கரெக்டான ஆளுங்க, அதாவது எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சீரியல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அது எப்படி முடிப்பாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் என்னை சொல்கிறாங்க. அப்புறம் தான் நான் ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் இப்போ வரைக்கும் நீ நான் காதல் சீரியல் முடிக்கிற மாதிரி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணும்போது ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ப்ரோமோ வேறு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.